ஹாய் ஹலோ நம்பிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சோலோ பையன் பேசுகிறேன். என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கருணகிரி கோவில் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருணகிரி கோவில் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் முடிஞ்சிச்சு. 2026 ட்ரெக்கிங் முடிஞ்சிச்சு. கோவில் ஒரு நாள் தான் அது ஓப்பனிங். கோவில் அந்த டேட் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2027 வருஷத்துக்கு ஓப்பன் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சித்திரை பௌர்ணமி அன்று, சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோவில் ஓப்பன் இருக்கும். இப்போ இதுனா பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் இப்போ நான் யூடியூப்பில் போடுறேன். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி கோவில் இருக்குது, ட்ரெக்கிங் எப்படி இருக்குதுன்னு. வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லையில். இப்படி பின்னாடி பார்த்தா கேரளா, இப்படி பார்த்தா தமிழ்நாட்டு கேரளாவுக்கு எல்லையில் இருக்குது. தேனி மாவட்டத்தில் கம்பன்கின்ற இடத்துலேருந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணியும் போகலாம். ஜீப் சவாரியும் இருக்குது. ஜீப் சவாரி பார்த்திங்கன்னா கும்மிளிலேருந்து போகணும். ஜீப் சவாரி வந்து கேரளா கும்மிளி போயிட்டு ஜீப் சவாரி போகலாம். தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெக்கிங் பண்ணி போனோன்னா அப்படியும் போகலாம், ட்ரெக்கிங் பண்ணியும் போகலாம். ட்ரெக்கிங் வேறு லெவலு. நான் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ட்ரெக்கிங் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பேச வேண்டியதில் இருக்குது. கோவிலை பற்றி கருணைக்கு வரலாறு அதில் இருக்குது நிறைய. அதாவது கருணைக்கு அந்த கோவிலனை அழித்து மதுரை அழித்தாங்க, அது வரைக்கும் தான் தெரியும் நிறைய பேருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது, அதாவது யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறம் நானே ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தா தெரிஞ்சு, அதேமாதிரி சோஷியல் மீடியா பார்க்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரும் இதுக்கப்புறம். அதனால தான் சரி எல்லோரும் தெரியணுன்ட்டு தான் நான் சரி இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் என் சேனலில் மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்துருக்குறோம். மச்சான் யார் திட்டினா, ஏன் மச்சான் வீடியோ போட மாட்டேங்கிற, எடுத்தல கருணை கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த வீடியோ எடுத்த ஏன் போடலை அப்படின்ற ஒரே பஞ்சாயத்து நடந்துச்சு. சரி ஓகே போடுறோம் மச்சான் அப்படி சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் வீடியோ போட போகிறோம். கண்டினியூ இனி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரெக்கிங் வீடியோ தான். ஒன்று ஃப்ராங்க் வீடியோ இருக்கும், அது ட்ரெக்கிங் வீடியோ தான். அடுத்தது வந்து மோட்டோ பிளாக்கும் பண்ணுவேன். அது ஒரு சில விஷயத்தினால அது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. மோட்டோ பிளாக் பண்ணுறது ட்ரை பண்ணிக்கிறேன். அது அடுத்து ஒன்று ஒன்றா பண்ணுவோமே. இதுதான் மறுபடியும் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி நீங்கள் கொடுங்க சப்போர்ட், உங்கள் சப்போர்ட் எப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான் இப்போ போட போகிறேன். ஓகேங்களா? சரி ஏய் எம்பிட்டு மலை, பெரிய மலை. ஐயோ யாரும் இந்த யூடியூப் இன்ஸ்டா பார்த்துட்டு வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டமாகுது. செம்மையா இல்லை? சமமான பகுதி ஃபஸ்ட்டு கடினம், அப்புறம் சமமான பகுதி. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் போக ஈஸியாக இருக்குது. காடு, இயற்கை காற்று, அமைதியான பிளேஸு. இவன் என் மச்சான் மூச்சை காட்டு. கேரளா பார்டர் வந்துச்சாண்ணா? வரலையா? ஓஹோ, இன்னும் தமிழ்நாட்டில் தாங்கிறோமோ? சரிதான். வெல்கம் டு கேரளா. தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சாச்சு, அதோட தமிழ்நாடு மலை. அது வரைக்கும் தமிழ்நாடு மலை, இதுக்கப்புறம் கேரளா மலை. ட்ரெக்கிங் பயங்கரமான ட்ரெக்கிங். வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. கேரளா மலை வியூ பாயிண்ட் இது சூப்பர். ஜீப் வந்து இதுக்கப்புறம் வந்து ஜீப் இருக்குது, எல்லாமே இருக்குது கேரளாவில், தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் செம்மையாக இருக்குது மச்சான். ஏய் இருக்கிறதுல கஷ்டமான மலை ஏற்றம்னா இதுதான். ஏறத்துலே கஷ்டம், ரொம்ப ரிஸ்கான ஏற்றம். பேருங்கிறோம் மூச்சை பயங்கரம் வாங்குது, பசி எடுக்குது. வரும்போது கம்பல்சரி அடுத்த வருஷம் 2027 வரும்போது சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுங்க. வெள்ளங்கிரிக்கு எப்படி நம்ம சாப்பாடு எடுத்துன்னு வரோமோ
அந்த மாதிரி இதுக்கும் சாப்பாடு எடுத்து வந்துருங்க. என்ன வச்சா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுப்பேன் நான். போட என்னடா மூச்சு வாங்குது, பாதியாடுறா அதுக்காட்டி மூச்சு வாங்குது. கும்பிட்டு பேர் மழை ஓரளவுக்கு உச்சிக்கு வந்துட்டு இன்னும் ஏறணும், இன்னும் நிறைய இருக்குது. ஏறினாலா அதான் நானும் ஏறினேன். இது ஏறி வந்தோம். எங்கள் வீட்டு கஷ்டமாக திரும்ப நான் நெட்ஒர்க் ஓரளவுக்கு கிடைக்குது, டவர்லாம் கிடைக்குது. எமர்ஜென்சி ஃபோன் பண்ணோம்னா டவர்லாம் கிடைக்குது, பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நெட்ஒர்க் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கேரளாவில். ரெண்டு வழி இருக்குது, இப்படியும் ஏறலாம் அனுப்படியும் ஏறலாம். அப்புறம் அடுத்தது மறுபடியும் அப்படியே கண்டினியூ. இந்த இதெல்லாம் வந்து உச்சி இல்லாமல் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸின்றாங்க. மச்சா போலாமாடா டேய். போக்கில் வந்து சதஞ்சு போச்சு, அதான் அதோட அடையாளம். பழைய காலத்தில் தமிழர்கள் வந்து அந்த அடையாள குறியீடாக வச்சுருந்தாங்க. இந்த சமாதியோ இல்லை மற்றதோ வைக்கும்போது அந்த இடத்த சுற்றுவர கல் அடுக்கிறதுன்றது ஒரு மரபு இருந்தது. அது வந்து கற்படை வட்டம்னு சொல்லுவாங்க அதோட பேர். அந்த அமைப்பு இங்கே இருந்தது, இது எங்களுக்கு தெரியாது. ஒரு முறை போகும்போது நாங்கள் கேட்டோம், அந்த இடத்துல இது அவங்க விண்ணுள்ள அவங்க போன மாதிரி எங்களுக்கு தோணலை, அந்த இடம் எது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சுழல் காற்று அங்கேருந்து தொடங்கி முன்னே எங்களை நோக்கி எங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தது. நாங்கள் பின்னாடியே வந்தால் இந்த இடத்துல வந்து முடிஞ்சுது. அதுலேருந்து இங்கே வழிபாடு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது எங்களோட வழக்கமாக வச்சுருக்கோம். இப்போ ஷாக்கான நியூஸ் ஒன்று காட்ட போகிற பார்த்து அப்படியே சின்னதாக பார்த்து எங்கிட்டப்பா அதை விட இது பெருசு போலுது. முன்ன ஏறதை விட இப்போ இது பெருசு போலுது. சரிதான், இவ்வளோ ஹைட்டு ஏறணுமா? யார் போகிறேன்னு தெரியல. யானை சாணிலாம் அங்கெல்லாம் கிடக்குது. சரிதான், ஏறணும். இது இவ்வளோ பெரிய கடுமையான மலையை ஏற போகிறோமே. எல்லாம் ஏறி இறங்கினாங்க. நாங்கள் போய் ஏறி இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:30 12:00 டைமு. கரெக்டாக டைம் ஆகுது, கரெக்டாக 11:30 8:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு. இப்போ 11:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஏறிங்கிறோம், இன்னும் ஏறி முடிக்கல. ஏறிட்டு எத்தனை மணிக்கு ஏறணும்னு சொல்கிறேன். அதாவது க்ரௌடு எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், சரியான கூட்டம். இன்னும் சாமி பார்க்குறதுன்னு பின்னாடி க்யூ இருக்குது. மலை சுற்றி வராங்க, க்யூ நிற்க வைக்கிறாங்க, க்யூ இருக்குது. எங்களால் அந்த க்யூ வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாகிறதுனால. நாங்கள் சாப்பாடு வேறு எடுத்துன்னு வரல, பசி ஒரு பக்கம் ஓவர் ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துன்னு வர முடியலன்றதுனால நிறைய இதுவும் ஆயிடுச்சு. அதனால தான் க்யூ நிறைய க்யூ, அதை பார்த்தீங்கன்னா சரியான க்யூ இருக்குது. அதாவது நிறைய கூட்டம் இருக்குது, இன்னும் பின்னாடிலாம் கூட்டம் இருக்குது. ஓகேங்களா, வீடியோவும் எடுக்க முடியல எங்களால். அதனால தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதான் இங்கே இந்த இடத்துல அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா, அந்த பின்னாடி வந்து கேரளா, நான் வந்து தமிழ்நாடு வழிபாடு. அது அவங்கவுங்க சடங்குப்படி 2 இதுக்கும் இருக்குது. அவ்வளோதான், வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம் கருணைக்கு கோவில் ட்ரிப்பு. எல்லாம் நடந்து போகிறோம். செம்மையான இது. இப்போ வந்து இது என்ன ஒரு மச்சப்போ நம்ம போகிறோம், குமுளி ஃபாரஸ்ட். இது செம்மையாக இருக்குது, கேரளா ஃபாரஸ்ட்டு. ஜீப்பில் வந்தோம், பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே ஜீப் அலோடு கிடையாதா, நடுசா வருதானா. அவ்வளோதான். மழை வர பெஞ்சிச்சு.